ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாஷி சன்ரைஸ். இன்றைக்கி நாங்கள் எங்களோட குட்டீஸுக்கு எப்படி சிசர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். எங்களோட குட்டீஸ் முதல்ல சிசர்ஸ் பிடிக்கிற நேரம் அவங்களுக்கு லேசான மாதிரி பிளாஸ்டிக்ஸ் சிசர்ஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சிசர்ஸும் கொடுக்கக்கூடாது, குட்டியான சிசர்ஸும் கொடுக்கக்கூடாது. ஒரு அளவான எங்களை குட்டீஸுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி தான் சிசர்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி கூர்மையான சிசர்ஸ் பாவிக்கவே கூடாது. அவங்க முத யூஸ் பண்ணுற நேரம் அங்கால இங்கால அசைக்கிற நேரம் கண்ணுகளில் இல்லாட்டி ஏதாவது கையில் வெட்டிக்கிற பார்ப்பாங்க. அதனால் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்கணும். அவங்கள பாருங்கள், இவங்க 3 years ஒரு பபா ஒன்று. அவங்க எப்படி சிசரை பிடிச்சி வெட்டுறாங்கன்னு உங்களோட குட்டீஸ் எப்போ எடுத்தோடனே சரியாக வெட்ட மாட்டாங்க. இதே மாதிரி சின்ன துண்டாக நீங்கள் வெட்டி கொடுங்க, அப்போ அவங்க வெட்ட பழகுவாங்க. இந்த பபாவும் இப்போ தான் சிசரை பிடிச்சி வெட்டுறதுக்கு பார்க்குறாங்க. பாருங்கள், அவங்க பிடிச்சிருக்க விதம் 2வது விரலும் 3வது விரலும் போடாமல் 3வது விரலும் 4வது விரலையும் போட்டு தான் வெட்டுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க சரியாக வெட்டுறதுக்கு பழகிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட குட்டீஸுக்கு அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரை பிடிச்சிக்கிட்டு அவங்கள வெட்ட வைங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தானாகவே வெட்டுவாங்க. நீங்கள் சின்ன பீஸ் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கொடுங்க. அவங்க அதே மாதிரி வெட்ட பார்ப்பாங்க. பாருங்கள், நீங்கள் எந்த நேரமும் குட்டீஸ்கிட்டே இருக்கணும். முதல்ல சிசர்ஸ் கொடுக்குற நேரம் கவனமாக இருக்கணும். அவங்க அந்த சிசர்ஸ் பிடிக்கிற விதத்தை பார்த்து. அந்த பேப்பரும் சரியாக வெட்டினதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் பெரிய பேப்பராக கொடுக்கணும் நீங்கள் அவங்களோட குட்டீஸுக்கு வெட்டி பழகிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் பிள்ளையாக வெட்டினாலும் இன்னும் கொஞ்சம் வெட்ட அவங்க சரியாக பழகிடுவாங்க. பாருங்கள், அவங்க ஒழுங்காக வெட்டுறாங்க இல்லை, ஆனால் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது எங்களுக்கு நல்லா விளங்குது. அதே வெட்டி பழகினதுக்கு பிறகு இந்த மாதிரி பெரிய பேப்பரை நீங்கள் கொடுக்கணும். அவங்களாவே துண்டுகளாக வெட்டி எடுத்து அதையும் சின்ன துண்டுகளாக வெட்டுறதுக்கு அவங்களாவே பழகணும். ஒரே நாள் இது அவங்க பழகி முடிக்க மாட்டாங்க, கொஞ்சமாக தான் அவங்க பழகுவாங்க. அதனால் சின்ன பீஸாக நீங்கள் முதல்ல கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த பீஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சிசர்ஸ் கொடுக்குற நேரம் அவங்களுக்கு தெரியாது, கண்ணில் படும், கையில் வெட்டும் அப்படின்னு. அதனால் கவனமாக இருங்க நீங்கள் சிசர்ஸ் கொடுக்குற நேரம். அதையும் வெட்டிட்டு பாருங்கள், சின்னதாக வெட்டுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வெட்டி பழகினதுக்கு பிறகு பழைய நியூஸ் பேப்பர்ஸ் இல்லாட்டி பழைய புக்ஸில் இருந்து படங்களை சரியாக வெட்டி பழகிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லித்தந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க பேரண்ட்ஸ். பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்ஸ்.